வணக்கம் and welcome to DMI Group of Institutions வழங்கும் கல்வியின் மேன்மை. ப்ரெசன்ட் லைஃப்பில் ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதை மேம்படுத்த என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காரு இன்றைக்கி Dr.N அழகேசன் அவர்கள், பிரின்சிபல் DMI காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். வெல்கம் சார். வணக்கம். நீங்கள் எங்கள் ஷோவில் ஜாயின் பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி ரீடிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக ரொம்ப ஆவலாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல நான் கேட்க போகிறது, ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி கையில் எடுத்திருக்கீங்க. ஒரு அருமையான தலைப்பு. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ரீடிங் மேக் தி மேன் கம்ப்ளீட். ஒரு மனுஷனுடைய வாழ்வு முழுமை பெறுதுன்னு சொல்லியாச்சுன்னா அவனுடைய வாசிப்பு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக வாசிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ஜான் மெக்காலே அவர் சொன்னார், அதாவது அக்கறை உள்ள பெற்றோர்களும் அலமாரி நிறைய புத்தகங்களும் வாய்க்க பெற்ற குழந்தைகளே அதிர்ஷ்டசாலி குழந்தைகள். யாருக்கு வீட்டில் என்ன பொருள் இருக்கோ இல்லையோ, ஆனால் கொஞ்சம் புக்கு இருக்கணும், அவங்க ரீட் பண்ணணும். அதனால தான் முன்னாடி கூட கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் நூலகம் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு வாசிப்பு சாலையாக இருக்கும். அதாவது டெய்லி கொஞ்சம் பேப்பர்ஸ் போடுறது, அதை அந்த ரீட் பண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். அப்படி தான் அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களும் நினைப்பாங்க. எல்லா ஸ்கூல்லையும் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ லைப்ரரி இல்லாத இன்ஸ்டியூஷனே கிடையாது. எல்லா காலேஜிலும், அது டெக்னிக்கலாலும் சரி, இல்லை ஜெனரல்னாலும் சரி, பாட சம்மந்தப்பட்டதும் சரி, பொது அறிவு சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் சரி, நூலகம் லைப்ரரிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பழக்கத்தை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நாட் ஓன்லி தி டீச்சர்ஸ். இப்போ நம்ம ஸ்கூலில் கொண்டு விட்டாச்சு அந்த டீச்சர்ஸ் பார்த்துவாங்க அப்படின்னு கிடையாது. வீட்டிலேயும் பெற்றோர்கள் அவங்களுக்கு அந்த பழக்கத்தை கொடுத்துடணும். வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பெரிய இலக்கியவாதி, யூகேனுடைய அதிபராக இருந்தார். அவரோட ஒரு சமயம் கேட்கும்போது, குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிசு பொருள் என்னன்னு கேட்டால் அவர் உடனே சொன்னார், புத்தகம் அப்படின்னு சொன்னார். எந்த குழந்தைகள் நம்ம புத்தகம் கொடுக்குமோ அந்த குழந்தைய கண்டிப்பாக நல்லா வரும். அதுதான் எல்லா தலைவர்களுமே அதை தான் தெளிவுபடுத்தியிருக்காங்க. புத்தகத்தை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம இன்னும் வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சொல்லி அந்த பழக்கத்தை கொண்டு வர பார்க்கணும். வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அவர் மாதிரி வேறு எந்தெந்த தலைவர்கள் வாசிப்பை பற்றி பேசியிருக்காங்க, புத்தகங்களை பற்றி பேசியிருக்காங்க? உலகத்தில் நீங்கள் உலக நாடுகளில் எந்த நாட்டாக எடுத்தாலும், எந்த தலைவரை பற்றி சொன்னாலும், புத்தகங்களையும் வாசிப்பினுடைய இன்றியமையாமையும் சொல்லாத தலைவர் யாருமே கிடையாது. நீங்கள் கிரேக்கத்தில் எடுத்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தத்துவஞானி சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் எப்பவும் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவரை சுற்றி எப்போவுமே ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் அந்த இளைஞர்களுக்கு நிறைய அறைகோல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். அவருடைய மாணவன் தான் பிளாட்டோ, பிளாட்டோனுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர். இவ்வளோ பெரிய ஜாம்பவானெல்லாம் உருவாக்கிய அந்த சாக்ரட்டிஸ் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தார். அதாவது இளைஞர்களை தவறான பாதைக்கு வழிநடத்தி செல்கிறான் அப்படின்னு அவருக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்து, அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அவருக்கு நஞ்சு கொடுத்து அவரை சாகடிக்கணுங்கிற மாதிரி. அப்போ நஞ்சு கொடுத்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட சாக்ரட்டிஸ் நஞ்சு கொடுக்கும் நேரத்துக்கு முன்னாடி வரை அவர் வாசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. இன்னும் அவருடைய மாணவன் தான் பிளாட்டோ. பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, அதாவது படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல்னு சொல்கிறார். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த படிக்கிறதுக்கு. அவருடைய மாணவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வாசிப்பு இல்லாத வாழ்க்கையும் வாசல் இல்லாத வீடும் பயனற்றவை அப்படின்னு சொல்கிறார். ஒரு வீட்டுக்கு வாசல் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். எல்லா தலைவரும் அதான் சொல்கிறார். நீங்கள் ஒரு விஞ்ஞானி எடுத்தாலும் கூட, இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் பார்த்தீங்கன்னா 1921 ஒளிவின் விளைவு, அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அவர்கிட்ட போய் நீங்கள் உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்கும்போது, எவ்வளவோ கண்டுபிடிப்பு இருந்த போதும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொன்னார்னா புத்தகம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மார்ட்டின் லூதர் கிங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ட்டின் லூதர் கிங்குக்கு அவர் அந்த கருப்பின மக்களுக்காக அமெரிக்காவில் போராடுறோன்னா அவருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா காந்தியினுடைய சத்திய சோதனை என்ற புக். அந்த காந்தியினுடைய அந்த சத்திய சோதனை புக்கை படிக்கும்போது அவர் காந்தியை பற்றி இது பண்ணி அவர் வீட்டில் அந்த காந்தியினுடைய படத்தை கூட வச்சுருப்பார்.
அவரை வந்து வச்சு அவருடைய கொள்கையை அப்படியே பயன்படுத்தி தான் அவர் வந்து இப்போ அந்த கருப்பின மக்களுக்காக போராடினார். அவர்கிட்ட வந்து கேட்கும்போது உலகத்தில் ஆகப்பெரிய போராட்ட ஆயுதம் எதுன்னு கேட்டாச்சுன்னா மார்ட்டின் லூதர் கிங் கூட புத்தகம் தான் அப்படின்னு சொல்கிறார். உலகத்தில் மிக அதிக அளவு சிறைச்சாலையில் இருந்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டான்னா நெல்சன் மண்டேலா தான். ஒரு பழங்குடி இனத்தில் பிறந்து தன்னுடைய மக்களுடைய அந்த விடிவிற்காக இப்போ நிறைய போராட்டங்கள் எல்லாம் இது பண்ணி 27 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தவர் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலாவில் ஜெயிலில் அந்த ஜெயிலரெல்லாம் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் வேண்டுமா, ஏதாவது கன்சல்ஸ் வேணுமா, இல்லை ஏதாவது நீங்கள் சுதந்திரம் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வாசிக்க மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா புத்தகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து உருவாக்கும். அப்ரஹாம் லிங்கன்ட்ட கூட நீங்கள் வந்து இதுவரைக்கும் நான் வாசித்திராத புக்கை யார் எனக்கு தாராங்களோ அவன் தான் எனக்கு உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஆனால் எந்த புத்தகம் நான் இதோட படிக்கல, அந்த புத்தகங்களை யார் கொண்டு அவன் தான்டா எனக்கு உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய தலைவர்கள் புத்தகங்களை வந்து வாசிச்சிருக்காங்க. பட் இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷன்னால ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்க லைப்ரரிஸ்க்கெல்லாம் யூஸே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஒரு கேள்வி. அதாவது நிறைய தலைவர்களை பற்றி சொல்லும்போது நான் குறிப்பாக ஒரு தலைவரை சொல்ல விட்டு போனேன். அதாவது நம்ம இந்த விஷயத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இப்போ சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அவருடைய கிராமத்தில் அவருடைய ஒன்று விட்ட ஒரு சொந்தக்காரர் வச்சிருந்த ஒரு பத்திரிகை விநியோகத்தில் எடுத்து அந்த பத்திரிகையெல்லாம் எல்லா வீதியாக கொண்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகங்களே அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மாணிக்கம்னு ஒரு நண்பர், அவர் ஒரு சின்ன நூலகம் நடத்திட்டு இருந்தார். அதை வந்து அவர் வாசிச்சிருக்காரு. அதில் உள்ள புத்தகங்கள்லாம் எடுத்து நிறைய அவர் ரீட் பண்ணியிருக்காரு. அந்த ரீடிங் கெப்பாசிட்டி இருந்தனால சின்ன வயசுலேயே அவர் இந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருந்தனால தான் இவ்வளோ பெரிய தத்துவங்களெல்லாம் அவர் இந்த வயசில் வந்து கொடுக்க முடிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் அவரை ஒரு மிகச்சிறந்த இந்த விஞ்ஞானியாக மாற்றியதே இந்த எட்டர்னல் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு புக்கை தான் சொல்லியிருக்காரு. அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் தி லைஃப் வித் ட்ரீம்ஸ், கன்வெர்ட் ஆல் தி வீக்னஸ் இன்டு ஸ்ட்ரென்த். இப்போ எதெல்லாம் நீங்கள் வந்து பலவீனமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம பலமாக மாற்றிக்கணும், அதெல்லாம் நம்ம வீக்னஸ் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வாசிப்பு பற்றி நம்ம சொல்லிருந்தோம், நூலகம் பற்றி சொல்லியிருக்கோம், எல்லா இதுலேயும் லைப்ரரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ப்ரெசன்ட் சினாரியாவில் புத்தகங்கள் மட்டும்தான் வாசிக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லாமே டிஜிட்டலாக வந்து மாறிப்போச்சு, எல்லாமே டிஜிட்டலாக மாறிப்போச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னால் கூட இன்றைக்கி அப்ரஹாம் லிங்கன் எடுத்துங்க. அவர் சின்ன வயசில் ரொம்ப அதாவது ஒரு புத்தகம் வாங்குறது கூட காசு இல்லாமல் பல 100 மைல் நடந்து போய் தான் புத்தகம் வாங்கினார். வீட்டில் வந்து விளக்கு கிடையாது, அதாவது மண்வெட்டினுடைய பின்புறத்தில் கறிக்கொட்டையை வச்சு அடுப்பில் எரியக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் எழுதி தான் அவர் வந்து கல்வி கற்றார்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும், அதில் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எல்லா இதுவுமே நமக்கு டிஜிட்டலில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து லைப்ரரியில் போய் படிக்க முடியாதவங்க டிஜிட்டல், அதாவது இந்த டிஜிட்டல் வழியாக உள்ள நூலகத்தையும் நம்ம வந்து ரீட் பண்ணணும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் வரும்போது என்னென்னா அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் லைப்ரரின்னு சொல்லும்போது அந்த எலக்ட்ரானிக்ஸ் லைப்ரரியில் எல்லா புத்தகங்களுடைய இதுவும் நமக்கு இருக்குது. நமக்கு எப்போமெல்லாம் தேவைப்படுதோ அப்போமெல்லாம் படிச்சுக்கலாம். அந்த வாய்ப்பை இன்றைக்கி வந்து நமக்கு ஆன்லைன் வந்து கொடுக்குது. இன்னும் சொல்ல போனால் ஃபியூச்சரில் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் த பார்ட் ஆஃப் இது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஃபியூச்சரில் வரும்போது இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் இருந்தாலுமே ஆன்லைன்ங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் எஜுகேஷனாக வரப்போகுது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டுமே வந்து நல்லா பழகிக்கணும். அது ஆன்லைனில் இப்போ டிஜிட்டல் லைப்ரரி, இப்போ அதை வந்து இப்போ அந்த பொறுப்புணர்ச்சி வந்து அந்த பேரண்ட்டுக்கு ரொம்ப அதிகம் வருது. இப்போ சின்ன அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள செய்திகள்லாம் நிறைய வரும். முன்னாடி நம்முடைய குழந்தைகள் வந்து புத்தகங்கள் படிக்கிறாங்கங்கிறது பெற்றோர் வந்து நம்ம கவனிச்சுக்கணும். நிறைய குழந்தைகள் என்ன பார்த்தோன்னா சின்ன வயசில் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி சூழலில் புத்தகம் படிச்சுட்டு இருக்கும், புத்தகத்துக்கு உள்ளே வந்து மொபைல் ஃபோனை வச்சுட்டு இருக்கும். பேரண்ட்டுக்கிட்ட வந்தோன்னா அப்படியே அந்த பேஜை வந்து அப்படியே மாற்றிக்கும். ஆனால் இன்றைக்கி அதிலேருந்து ஒரு படி போய் அந்த மொபைல் ஃபோனே அவனுக்கு கையில் கொடுத்தா தான் வகுப்பு நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த மொபைல் ஃபோனில் அவன் பாடத்தை மட்டும்தான் கவனிக்கிறானா, வேறு ஏதாவது தேவையில்லாத பார்க்குறானாங்கிற பொறுப்பு வந்து பெற்றோர்கள் இருக்குது. இன்றைக்கி எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பேரண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் குழந்தைகளுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது பெற்றோர்களுடைய ஒரு தலையாய கடமை நம்முடைய குழந்தைகள் வந்து பாடத்தை மட்டும்தான் படிக்குதாங்கிறத வந்து அவங்க கவனமாக வந்து பார்க்கணும். டிஜிட்டல் புக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் லைவ் புக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரியான இம்பேக்ட்ஸ் இருக்கும்? பொதுவாக என்னை பொறுத்த மட்டும் புத்தகங்களை நம்ம வாசிக்கும் போது கொடுக்கக்கூடிய அந்த திருப்தி வந்து டிஜிட்டல் இதில் வந்து கிடைக்காது.
அதை பொதுவாக புத்தகங்களை பற்றி சொல்லும்போது புத்தகங்களை வந்து நம்ம வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வாசிக்கின்றோம், புத்தகங்கள் நம்மளை கீழிருந்து மேல் நோக்கி எடுத்து செல்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வாசிக்க வந்து தான் நம்ம வந்து மேலும் மேலும் நம்ம பக்குவப்பட முடியும், வளர முடியும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு உள்ள ப்ரெசன்ட் சீனியரியாவில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது குறைந்தபட்சம் நம்ம வந்து டிஜிட்டல் லைப்ரரியாவது பயன்படுத்தணும். அதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். முன்னாடி இங்கேருந்து பல 100 மைல் நம்ம தேடி போய் ஒரு லைப்ரரியில் இருந்து புக்கு எடுத்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி இது வந்து சொல்லப்போனால் ஒரு வரப்பிரசாதம் தான். அதாவது டிஜிட்டல் லைப்ரரிங்கிறது வரப்பிரசாதம் தான். பட் அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்க அதையாவது படிக்கணும், அதுலேயாவது புக்கில் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கணும். ஆனால் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து நல்ல புத்தகங்கள், நமக்கு தேவையான புத்தகங்கள், பாடத்திட்டம் மட்டும் இல்லாமல். பாடத்திட்டம் வந்து காலத்தினுடைய கட்டாயம், நம்ம படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புத்தகங்கள் எல்லாமே படிக்கணும். ஆனால் இது கூட நம்ம அடிஷனலாக என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஃபியூச்சரில் வந்து ஒரு பிள்ளைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் கூட ஜெனரல் புக்ஸ் ரீடிங் உள்ள பிள்ளைங்க தான் அதில் வந்து ஜெயித்து காட்ட முடியுது. இப்போ வந்து குடிமைப்பணின்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனா கூட அவங்க அந்த சின்ன வயசுலேருந்தே நிறைய ஜெனரல் புக்ஸ், நிறைய தலைவருடைய புக்கெல்லாம் படிக்க தான் அவங்க வந்து பெரிய ஆளாகி இந்த மாதிரிப்பட்ட போட்டித் தேர்வுகள் எல்லாம் எளிமையாக வந்து வெற்றி பெற முடியுது. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எல்லாமே டிஜிட்டல், ஆன்லைன் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி, புக் பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இதோட யூசஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் மீடியாவில் இருக்கக்கூடிய. மீடியாவினுடைய வளர்ச்சி வந்து சோசியல் மீடியா வளர்ந்த பிறகு அதனுடைய தாக்கம் வந்து மீடியாவில் இருந்தது. அதனால் மீடியாவினுடைய அந்த வளர்ச்சியில் வந்து குறைவாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஊடகங்களில் வந்து அச்சு ஊடகங்கள்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த பிரச்சனை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பிரிண்டிங் இது இப்போ அந்த நியூஸ் பேப்பர்னாலும் சரி, புத்தகனாலும் சரி, இந்த மாதிரி இதனுடைய வளர்ச்சிகள் வந்து அது ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதனால் நல்ல நல்ல எழுத்தாளர்கள்லாம் வர்றதுக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆகவே நம்ம முடிந்த அளவு எவ்வளோதான் நம்ம டிஜிட்டல் வந்து நம்ம ஈஸியாக கிடைச்சாலும் கூட புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நம்ம உருவாக்கணும். அதுக்கு வேண்டி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் அந்த பாப்பாசின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அந்த புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளருடைய சங்கங்கள் வந்து அந்த புத்தக திருவிழாவெல்லாம் நடத்தி அந்த டிஸ்கவுண்ட்லாம் புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. வாசிப்பு திறனை, அதாவது அந்த அச்சு ஊடகத்திலேருந்து வரக்கூடிய அந்த புத்தகங்கள், அச்சு ஊடகத்தின் வழியாக வரக்கூடிய செய்தித்தாள்களை படிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இன்றைய இளைய தலைமுறையில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். வந்தால் தான் எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார், இவ்வளோ நேரம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம ஹாயபா சேனல் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாகவே இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். இன்னைக்கு புக் ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் படிக்கிறதால நம்மளோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் உண்டாக்கும் அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தாரா.